வணக்கம். நாம் இன்று பார்க்க போவது குரட்டை. அது ஒரு காலத்தில் வயதானவர்கள் தான் குரட்டையெல்லாம் விடுவாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போது பாருங்கள், இளைஞர்கள், பெண்கள் மற்றும் சிறு குழந்தைகள் வரைக்கும் குரட்டை விடுறாங்க. காரணம் நம்மளுடைய ஆரோக்கியமற்ற வாழ்க்கை தாங்க. அது வெளிநாட்டிலெல்லாம் பாருங்கள், இந்த குரட்டையால் கணவன் மனைவிகளுக்கிடையே சண்டையெல்லாம் ஏற்பட்டு டைவர்ஸ் அளவுக்குலாம் போயிருக்கும். நீங்கள் நியூஸில் பார்த்துருப்பீங்க. அது குரட்டை என்பது என்னென்னா, நம்ம சுவாசிக்கும் காற்று மூக்கு, வாய், தொண்டை வழியாக நுரையீரலுக்கு கடத்தப்படுகிறது. இதுதான் மூச்சு விடுதல்னு சொல்கிறோம். இதில் மூச்சு குழாயின் அளவு குறையும் போது என்ன ஆகணும், சத்தம் வரும். இதுவே குரட்டை என்று சொல்லப்படுகிறது. மேலும் பார்த்திங்கன்னா, தூங்கும்போது தொண்டை தசைகள்லாம் தளர்வடைந்து ஓய்வெடுக்கும். அப்போது என்ன ஆகும்னா, உங்களுக்கு மூச்சு காற்றினுடைய அளவு குறையும். இதனாலேயும் சத்தம் வரும். இதே குரட்டைன்னு நம்ம சொல்கிறோம். முக்கியமானது நம்முடைய உடல் பருமன் மற்றும் ஆரோக்கியமற்ற வாழ்க்கை தாங்க குரட்டை வரதுக்கு காரணம். இது இல்லாமல் படுக்கிற பொசிஷன், உணவு பழக்கங்கள், மது பழக்கங்கள், புகைப்பிடிக்கும் வழக்கம் இதுவும் இருந்தாலும் உங்களுக்கு குரட்டை வரும். இது இல்லாமல் இரவில் வயிறு முட்டை சாப்பிடுவது, சாப்பிட்டவுடன் தூங்குவது, இதனாலேயும் குரட்டை வரும். தூக்க மாத்திரைகள் எடுப்பவங்களுக்கும் உங்களுக்கு குரட்டை வரும். அதாவது தூக்க மாத்திரையிலையும் மதுவிலையும் உள்ள ஆல்கஹால் என்ன பண்ணும்னா, உங்களுக்கு சுவாச குழாயின் அளவை குறைத்து உங்களுக்கு குரட்டையை ஏற்படுத்தும். அது குண்டாக இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, கழுத்தில் தசை அதிகமாக இருக்கும். இந்த அதிகப்படியான தசை என்ன பண்ணால் காற்று பாதையை தடுத்து உங்களுக்கு குரட்டை ஏற்படுத்தும். தூங்கும்போது என்ன ஆகும்னா, சில பேருக்கு தூக்கி போடும், அதாவது ஜெர்க் ஆகும். காரணம் என்னென்னா, மூளைக்கு போகும் ஆக்சிஜன் குறையும் போது என்ன ஆகும்னா, நம்ம மூளை நம்ம உடம்பை தட்டி எழுப்புறது தான் அந்த ஜெர்க் ஆகுறது, தூக்கி போடுறது. சில சமயம் மூச்சுக்குழல் முற்றிலுமாக தடைப்பட்டு ஒட்டுமொத்த சுவாசமும் என்ன ஆகும்னா நின்றுவிடும். இதனால தான் தூங்கும்போது சில பேர் இறந்து விடுவாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது ரொம்ப ஆபத்தானது. மற்றும் சளி ஏற்படக்கூடிய சமயத்தில் உங்களுக்கு குரட்டை வரும். இது இயற்கையானது. அதே மாதிரி சைனஸ் பிரச்சனை உள்ளவங்களுக்கும் குரட்டை ஏற்படும். காரணம் மூச்சு விடுறது கஷ்டமாக இருக்கும், அப்போதும் குரட்டை வரும். அதாவது தூக்க பிரச்சனை, தூக்கமின்மை பிரச்சனை உள்ளவங்களுக்கும் குரட்டை வரும். இது இயற்கையானது. இதனால் என்னென்ன பக்க விளைவுகள் அப்படின்னா, காலையில் எழுந்தவுடன் உங்களுக்கு தலைவலி ஏற்படலாம், உடல் சோர்வு ஏற்படும். இந்த உடல் சோர்வால் நீங்கள் வேலைகளில் கவனம் செலுத்த முடியாது. இதய நோய் வரலாம், பிபி பிளட் ப்ரெஷர் வரலாம், மற்றும் சர்க்கரை நோய் வரலாம், பக்கவாதம் வரலாம். மற்றும் வாழ்க்கை முறை மற்றும் உணவு முறைகளை எப்படி மாற்றி அமைப்பது அப்படிங்கிறத பார்ப்போம். அது முக்கியமாக இரவில் ஃபாஸ்ட் ஃபுட்டு எடுக்கிறத தவிர்த்துருங்க. எளிதில் செரிக்கக்கூடிய உணவுகளை எடுத்துங்க. கடினமான உணவுகளை, அதாவது முக்கியமானது புரோட்டா, மீட்டு வகைகள், பிரியாணியை தவிர்த்துருங்க. மல்லாந்து படுக்கிறதை தவிர்த்துட்டு என்ன செய்யலாம்னா, இடது பக்கம் திரும்பி படுத்தாலும் உங்களுக்கு குரட்டை வராது. மது புகைப்பிடிக்கும் வழக்கம் இருந்தாலும் அதையும் தவிர்த்துருங்க. போதுமான அளவுக்கு நீங்கள் தண்ணீர் குடிக்கணும். உடம்புல நீர்ச்சத்து குறைந்தாலும் என்ன ஆகணும், உங்களுக்கு மூக்கில் சளியை ஏற்படுத்தி விட்டு சுவாசப்பதியை தடுத்து உங்களுக்கு குரட்டை ஏற்படுத்தும். போதுமான அளவுக்கு தூக்கம் இருக்கணும். தூக்கத்துக்காக தூக்க மாத்திரை எடுக்காதீங்க. அதுக்கு எக்ஸசைஸ் இருக்குது, எளிதான உடற்பயிற்சிகள் இருக்குது, மூச்சு பயிற்சி இருக்குது, யோகாசனம் இருக்குது. இதெல்லாம் செஞ்சாலும் உங்களுக்கு நல்லா தூக்கம் வரும். நான் கூட எளிய உடற்பயிற்சி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோவோட கடைசியில் இருக்குது, இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள். தூங்க போகிறதுக்கு முன்னாடியே வெதுவெதுப்பான சுடுதண்ணில் தேன் கலந்து குடித்தாலும் உங்களுக்கு குரட்டை வராது. இது இல்லாமல் ஏலக்காய் லைட்டாக வறுத்துட்டு பொடி செஞ்சு வச்சுக்கிட்டு வெதுவெதுப்பான சுடுதண்ணில் கலந்து குடித்தாலும் உங்களுக்கு குரட்டை வராது. தூங்குவதற்கு முன் அது இளம் சூடான சோயாபால் குடிக்கலாம். தூங்குவதற்கு முன் மூச்சு பயிற்சி பண்ணலாம். அதான் நாடிசுத்தி சுவாச பயிற்சின்னு சொல்லுவோம். நான் கூட ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோவோட கடைசியில் இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள். இந்த மூச்சு பயிற்சி பண்ணாலும் உங்களுக்கு குரட்டை வராது. முக்கியமானது, நீண்ட நாளைக்கு உங்களுக்கு குரட்டை இருந்தாலே உடலுக்கு ஆபத்தானது, பலவிதமான நோய்கள் வரலாம். எனவே வாழ்க்கை முறையையும் உணவு முறைகளை மாற்றி அமைத்தாலே குரட்டையிலிருந்து நம்ம விடுபடலாம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் இதை ஷேர் செய்யவும் மற்றும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும். நன்றி, வணக்கம்.